வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒரு தீயின் ஒரு ராசியாக எப்பொழுதுமே கருதப்படுவீங்க. உங்களிடம் நேர்மை, துணிவு, முடிவு எடுத்தால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வலிமை, பிறரை நம்பக்கூடிய மனது, ஆனால் அதே நம்பிக்கை காரணமாக அதிக ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களும் நீங்களாக மட்டுமே இருப்பீங்க. இப்படிப்பட்ட குணநலன்கள் உங்களுக்குள்ள இருக்கும். தங்களுக்கு பிடித்தவர்களை நீங்க உயிராக நேசிப்பீங்க. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் தாம் கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும். அதற்காக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு குணநலன்கள் உள்ளவங்க தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த கஷ்டங்கள், இனிமே நடக்க போகின்ற நன்மைகள், இதை பற்றி தான் ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். வெளியில் பலமாக நீங்க தெரிவீர்கள், ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி ஒரு மென்மையான மனதானது உங்களுக்குள்ள இருக்கும். சின்ன விஷயமாக இருந்தாலும் மனதில் நீங்க நிறைய யோசிப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும், நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோமா, அந்த ஒரு தவறினால் அவங்க ஏதாவது நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த துறையிலும் நம்பர் 1 ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசை. மற்றவங்களை விட நான் தான் எல்லா வேலையும் சரியா பார்க்கணும், எனக்கு தெரியாத இங்க எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருவமும் ஒரு ஆசையும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். தடைகள் இருந்தாலும் பின்வாங்க மாட்டீங்க. அந்த தடைகளை எப்படியாவது உடைக்கணும், என்னால எதுக்கு இந்த ஒரு வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்களா இந்த மேசம் ராசி அன்பர்கள். ஆனா இந்த ஒரு ஆண்டு இதுவரை மேசம் ராசிக்கு ஏற்பட்ட துன்பங்கள், இந்த ஒரு வருடமானது மேசம் ராசி அன்பர்கள் அதிகம் சந்தித்த காயங்கள், நீங்க நம்பியவர்களாலே ஏற்பட்ட துரோகங்கள், மனம் திறந்து பேசியவர்கள் கூட உங்களிடம் தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு போயிருப்பார். நீங்க மனம் மீட்டு அவங்களிடம் ஏதாவது ஒரு ரகசியமான ஒரு வார்த்தையவோ ரகசியமான ஒரு விஷயங்களையோ கூறியிருப்பீங்க. இத்தனைக்கும் இதை யார்கிட்டையும் கூறிடாத அப்படின்னு சொல்லி நீங்க கூறியிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க மற்றவங்ககிட்ட கூறி அவங்க உங்களிடம் அதனை கேட்டு அவங்க அதை சிரித்து விட்டு போகும் பொழுது அதனை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. உங்களுடைய மான மரியாதையும் இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். நண்பர்கள், காதல், வேலை இடத்துல ஏற்பட்ட துரோகங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாம இருக்கும். இந்த மேசம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்னு ஒண்ணு பண்ணினாலே போதும், அதுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும். அந்த ஒரு காதல் இறுதி வரைக்கும் போகுமா அப்படின்னா 100ல 10% மட்டும்தான் இந்த ஒரு காதலானது முழுமைக்கும் செல்லும். திருமணம் வரைக்கும் சென்றாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனவேதனைகள், உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு தரக்கூடியாத ஒரு நிலையில உங்களுடைய குடும்பமானது இருக்கும். நீங்க உழைப்பீங்க, காசு உங்களுடைய வீட்டுக்கும் கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பேச்சை கேட்காது. நான் சொல்றதுதான் முடிவு அப்படின்னு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சொல்லும். இதனால உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். உங்களை உணராமல் பேசப்பட்ட கடுமையான வார்த்தைகள், அதுவும் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உங்களுடைய தந்தையோ உங்களுடைய தாயாரோ உங்களுடைய உடன் பிறந்தவரோ வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கடும் வார்த்தைகளால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சினால் உங்களிடம் பேசியிருப்பாங்க. அதை நினைத்து நீங்க இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க அமைந்திருப்பீங்க. அவ்வளவு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிதி பிரச்சனைகளை பொறுத்தளவுக்கு திடீர்னு உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு தள்ளி போகும். பணமானது உங்களுடைய கையில் தங்காமல் இருக்கும். கடனோட சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். இது அனைத்தும் இந்த ஒரு ஆண்டு முழுவதும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்ததுதான். முயற்சி செய்த விஷயங்கள் கூட நிறைவேறாத ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். என்னால்தான் இப்படி அப்படிங்கிற ஒரு தன்னை தானே குறைத்து பேசுகின்ற ஒரு நிலைமை, இது அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு குணநலன்கள் அப்படின்னா அது இந்த மேசம் ராசிக்காரங்களா உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது கெட்ட கனவுகள், நண்பர்களுக்குள் பொறாமைகள், தீய கண்ணால் சோம்பல்கள், சோர்வு, இது ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதெல்லாம் உங்களுடைய கெடுதல்கள் மட்டுமே. இனி வரக்கூடிய ஒரு நாள், நாளைய நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போகிற பெரிய பெரிய மாற்றங்கள், நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நாளானது மேசம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பார்த்தால் கூட நற்சான்று கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா காலையில 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி, மதியம் 12:20 மணியிலிருந்து 1:45 மணி வரையிலும், மாலை 5:15 மணியிலிருந்து 6:30. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். செய்கின்ற விஷயங்கள்ல உடனே நன்மைகள் ஏற்படும். இது அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான செய்திகள், திடீரென்று ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சரியாகும். நீண்ட நாள் பிரச்சனைகள், அது பண பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ, உங்களுடைய காதல்ல கூட பிரச்சனைகள், விரும்பிய ஒரு நபர் உங்களை ஏமாற்றி விட்டு பிறக்கலாம். ஏன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆனா அது உங்களுக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு செயலாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லைன்னா அது சம்பந்தமா நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரலாம். இது அனைத்தும் நிச்சயமாக நாளைய நாள்ல உங்களுக்கு நடக்கும். யாரோ ஒருவர் உதவி செய்வார்,
யாருன்னே தெரியாது. உங்களுடைய பேச்சையும் நீங்க நடந்துக்கிற விதத்தையும் பார்த்து அவர்கள் முன்வந்து உங்களுக்காக உதவி செய்யலாம். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தானாகவே குறையும். வீட்டில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். பணத்தில் ஒரு முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறவிலும் குடும்பத்திலும் அமைதியானது திரும்பும். நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதானது புண்பட்டிருந்த நிலையில் நாளை நீங்களே பேசாமலேயே ஒருவர் உங்களை தேடி வரலாம். உங்களுக்கு மன்னிப்பு தரலாம். நீங்க மீண்டும் அவருடன் இணைந்து ஒரு பெரிய அளவுல ஒரு தொழிலை கூட உருவாக்கலாம். அந்த அளவுக்கு நாளைய நாள்ல அதிகமான சக்தியானது நிச்சயமாக இருக்கும். ஆனா பணம் வந்தடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளை ஏதேனும் பணவரவு, பழைய கடன் வசூல், சம்பள உயர்வு குறித்த தகவல்களானது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், மன அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். 2 மாதங்களாக இருந்த நெருக்கடி மெதுவாக குறையும். உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலமாக, உங்களை பழிவாங்கும், உங்களை பழிக்கும் மக்கள் உங்களின் சாதனையை பார்த்து தலை குனிய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை தொழிலில் ஒரு உயர்வு, புதிய வாய்ப்பு, பதவி உயர்வு, சொந்த வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோசனை வெற்றி, இது அனைத்திலும் நன்மைகளானது ஏற்படும். உறவு குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றம், பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்றுபடக்கூடிய ஒரு நேரம், திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பானது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். நிதியில ஒரு பெரிய வரவானது கிடைக்கும். இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு அடுத்து வருகின்ற மாதங்கள் அனைத்திலும் இந்த மேசம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பணமானது சேரக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். அடுத்த மாதங்கள்ல இருந்து நிச்சயமாக நீங்க இது வரைக்கும் மற்றவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பணம் உங்க கையிலேயே தங்காது, ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மேசம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க மிகவும் ஒரு நம்பிய ஒரு நபர், ஏமாற்றியதுல ஏற்பட்ட ஒரு மனக்காயம் நாளை உங்களை மிகவும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சங்கடத்துக்குள்ளாகும். இதற்கு ஒரு சிறப்பான தீர்வு என்ன தெரியுமா? நாளை காலையில ஒரே ஒரு சிவப்பு தீபம் காலையில ஏற்றி விடுங்கள். ஒரு நிமிடம் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இப்படி சொல்லுங்கள்: என்னை ஏமாற்ற முயன்றவர் யாராக இருந்தாலும் அவர்களின் செயல்களிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும். இதை மட்டும் நீங்க நாளை நாள்ல சொல்லி பாருங்க. துன்பங்களானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். எதிரியோட சக்தி, சதிகள், சாபங்கள் அனைத்தும் அப்படியே தடைபட்டு நிற்கும். உங்களுடைய வழி தானாகவே திறக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்க பார்த்து கொண்டு போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். எனவே நாளை உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள், இந்த மேசம் ராசிக்கு நாளை நாள்ல செவ்வாய் பகவான் சேரக்கூடிய தன்மை உங்களுடைய பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சூரியனின் இடம் மாறுவதால் தைரியமானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சனி ஏற்படுத்திய மன அழுத்தம் உங்களை விட்டு குறையும். ராகு கேது தாக்கம் குறைந்து நிம்மதியானது உங்களுடைய வீட்டில் ஏற்படும். நாளை எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு அதிக அளவுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். நாளை நாளில் நீங்க சிவனுக்கு 3 நெய் தீபத்தையும் ஒரே ஒரு சிவப்பு பூ ஓம் நம சிவாய் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீர்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.